இந்த பரோட்டாவும் பீஃப் கறியும் நீங்க செய்ய கத்துக்கிட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன். எப்படிப்பட்ட கேரளா ப்ராப்ளம்லயும் நீங்க ஷேர் பண்ணிடலாம். ஏய் என்ன பண்ற? டான்ஸ் சமையல்னா சமையல் மட்டும் பண்ணும், டான்ஸ் எல்லாம் ஆடக்கூடாது. கைஸ், பீஃப் ரோஸ்ட் பண்றதுக்கு முன்னாடி பீஃபை நல்லா வாஷ் பண்ணிக்கோங்க. கொழுப்பு ரிமூவ் பண்ணிடுங்க. நான் கொஞ்சோண்டு கொழுப்பு டேஸ்ட்டுக்காக போட்டிருக்கேன். பீஃப் நல்லா சின்ன சின்ன பீசஸா கட் பண்ணதுக்கு அப்புறம் ஒரு குக்கர்ல போட்டுருங்க. அது கூட கொஞ்சோண்டு மஞ்சள் தூள், மிளகாய் தூள், கொஞ்சோண்டு இஞ்சி பூண்டு பேஸ்ட் அண்ட் லைட்டா சால்ட்டையும் ஆட் பண்ணிக்கோங்க. இது நல்லா ஒரு 2 மினிட்ஸ் மிக்ஸ் பண்ணிட்டு ஒரு 2 கப்ஸ் வாட்டர் ஆட் பண்ணி இந்த செல்லத்தை அப்படியே தூக்கி அடுப்புல வச்சு ஒரு 15 விசிலுக்கு விட்டுருங்க. இது யூஏல வாங்கின பீஃப், ஸோ அதிகமா விசில் விட்டா மட்டும் தான் கறி வேகும். அது ஒரு பக்கம் விசில் அடிக்கட்டும். நீங்க இன்னொரு பக்கம் ஒரு பேன்ல கொஞ்சோண்டு ஆயில ஊத்திட்டு அது ஹீட் ஆனதுக்கு அப்புறம் கொஞ்சம் பெருஞ்சீரகம், கீறி விட்ட பச்சை மிளகா, கொஞ்சம் கருவேப்பிலை, அப்புறம் நறுக்கி வச்ச வெங்காயம் அண்ட் கொஞ்சோண்டு இஞ்சி பூண்டு பேஸ்ட் இது நல்லா போட்டு சாட்டே பண்ணிடுங்க. நல்லா கோல்டன் ப்ரௌன் ஆனதுக்கு அப்புறம் கொஞ்சம் கரம் மசாலா, கொஞ்சம் மட்டன் மசாலா, கொஞ்சோண்டு கொரியாண்டர் பவுடர் போட்டு திருப்பி சாட்டே பண்ணுங்க. ஒரு 2 to 3 மினிட்ஸ் சாட்டே பண்ணதுக்கு அப்புறம் குக் பண்ண பீஃப் அப்படியே தண்ணியோட இறக்கிருங்க. நல்லா குக் பண்ணி வர்றப்போ திருப்பி சில்லி பவுடர் அண்ட் பெப்பர் பவுடர் கூட லாஸ்டா ஆட் பண்ணிக்கோங்க. லாஸ்ட்ல மேல கார்னிஷ் பண்றதுக்கு கொத்தமல்லி ஆட் பண்ணீங்கன்னு வச்சுக்கோங்களேன், உங்களோட பீஃப் ரோஸ்ட் ரெடி. பரோட்டாக்கெல்லாம் சூப்பரான காம்பினேஷன், வேற மாதிரி இருக்கும். இந்த மாதிரி குக்கிங் வீடியோஸ் வேணும்னா டெய்லி குக் பண்ணுடா தம்பி அப்படின்னு கமெண்ட் பண்ணுங்க.